தமிழர் கழக நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டேம் இஷ்யூ பற்றி தான் பேச போகிறோம். நம்மளோட பக்கத்து மாநிலமான கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பெங்களூர் அதை சுற்றி உள்ள நகரங்கள்ல இருந்து வெளிவர கழிவு நீர்லாம் அதிகமாக தென்பண்ணை ஆற்றில் கலக்குது. இது கலக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அந்த டேமில் இருக்கக்கூடிய தண்ணியில் எல்லாமே நச்சு நுரை அதிகமாக பொங்கி வலியுது. ஸோ அதே இஷ்யூ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவிரி ஆற்றில் கலக்கிறதுனால எப்பெல்லாம் நீர்மட்டம் அதிகமாகுதோ அப்பெல்லாம் டேமோட மேற்பரப்புல இருக்கக்கூடிய தண்ணீர் நச்சுத்தன்மை வாய்ந்த ஒரு நுரைகளா பொங்கி வந்துட்டு இருக்கு. அது பார்க்க எப்படி இருக்கு அப்படின்னா நம்மளோட வானத்துல இருக்கக்கூடிய மேகங்கள் எப்படி வெண்மையா காட்சியளிக்குதோ அதே மாதிரி இருக்கு. ஸோ தண்ணியில இருக்கக்கூடிய மீன்கள் ஆகட்டும் மற்ற உயிரினங்கள் ஆகட்டும் அந்த தண்ணீரை குடிக்கிறதுனால இறந்து போயிடுறாங்க. தண்ணீர் எப்படின்னா ரொம்ப பச்சையா நம்மளோட இலைகள் தாவரங்கள்லாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி பச்சையாக காட்சி அளிச்சிட்டு இருக்கு. ஸோ இதில் இருக்கக்கூடிய தண்ணீர் தான் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய பெருமக்களுக்கு இந்த தண்ணி தான் போகுது. இந்த டேமில் இருக்கக்கூடிய தண்ணீரை தான் அவங்களோட வயல்களுக்கும் அவங்களோட பயிர்களுக்கும் பாசனம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த தண்ணியை அந்த பயிர்களுக்கெல்லாம் பாசனம் பண்ணுறதுனால அவங்களோட நிலங்களும் அவங்களோட பயிர்களும் ரொம்ப சேதம் அடைஞ்சிட்டு இருக்கு. இப்போ என்னன்னா இவங்களோட நிலத்தடி நீருக்கும் இந்த ஆற்றுல இருந்து தான் தண்ணி போறதுனால மக்களோட ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்பட்டு இருக்கு. ஸோ இந்த பிரச்சனை எதனால வருது அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணும்போது தண்ணியில அதிக பாஸ்பேட் அண்ட் சல்பேட் இருக்கிறதுனால தான் தண்ணி நச்சுத்தன்மை அதிகமாக வாய்ந்ததா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த இஷ்யூ பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்த ஒரு இஷ்யூ கிடையாது. இது காலகாலமா அதாவது 2010 இருந்தே இந்த இஷ்யூ போய்கிட்டு இருக்கு. எப்பெல்லாம் மழை பெய்யுதோ எப்பெல்லாம் மழை காலங்கள் ஸ்டார்ட் ஆகுதோ அப்பெல்லாம் இந்த இஷ்யூ வருது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் தமிழ்நாடு அரசு கர்நாடக அரசு ரெண்டும் சேர்ந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. இந்த தண்ணீரை இன்னும் அதிகமா குடிச்சிட்டே இருந்தாங்கன்னா மக்களுக்கு இன்னும் அதிகமான பாதிப்பெல்லாம் ஏற்படும். சோஷியல் மீடியாக்களும் சரி இல்லை மற்ற இடங்களிலும் சரி இந்த டேமை பற்றி அதிகமான இஷ்யூஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. நார்மலாக அந்த டேம் கிட்ட இருந்து மக்களால் மூச்சே விட முடியலை, அந்த அளவுக்கு துர்நாற்றம் அதிகமாக வீசுது அப்படின்னு சொல்கிறாங்க. தண்ணிக்குள்ளே இருக்க மீன்கள் எல்லாமே இறந்து அது கரை ஒதுங்கி இருக்குன்னு சொல்லி குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இப்போ வரைக்குமே இதுக்கான எந்த ஒரு நடவடிக்கையுமே தமிழ்நாடு அரசு எடுக்கலை அப்படின்னு மக்கள் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. ஸோ மக்களுக்கு இந்த தண்ணீரை குடிச்சு அவங்களோட ஆரோக்கியத்துல ஏதாவது பாதிப்பு வந்தா மக்களோட உயிர்களுக்கு யார் கேரண்டி கொடுப்பா? ஏன் இது வரைக்கும் 2 மாநில அரசுகளும் சேர்ந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல? இந்த ஒரு டேம் இஷ்யூக்கு நிரந்தர தீர்வு, அதாவது இப்ப மட்டும் இதுக்கான தீர்வு வராம இதுக்கு மேல இப்படி ஒரு பிரச்சனையே வர முடியாத அளவுக்கு தமிழக அரசு முடிவெடுக்கணும், அவங்களோட தீர்ப்பை கொடுக்கணும்னு சொல்லி மக்கள் அனைவரும் கோரிக்கை வச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.